கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20 வருஷமா எங்களுக்கு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா கோர்ட்லையுமே ஃபெயிலியர் ஆச்சு. எங்கள் அம்மா உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க, இந்த கேஸ் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் அங்கிள் ப்ரேயர்னால காம்ப்ரமைஸ் ஆச்சு. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டினால நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலாஜாலேருந்து வரேன். என் கணவருக்கு கேன்சர் கட்டி இருந்தது. நாங்கள் ஐயா கிட்ட ப்ரேயர் குடும்பத்தோடு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவர் கை வச்சு ப்ரேயர் பண்ணி அனுப்புனார், நீங்கள் போய் ஸ்கேன் எடுங்க, அந்த கட்டி இருக்காது அப்படின்ட்டு. அதே போல் நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்தோம், கேன்சர் கட்டி இல்லவே இல்லை. இது என் முதல் சாட்சி. என்னோடய 2வது சாட்சி, நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ ஐயா கிட்ட வந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஐயா என் தலையில் கை வச்சு சொன்னார், உனக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் லேபர் வார்டில் டெலிவரி அப்போ போகும்போது இல்லை சிசேரியனுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதேன், கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்களே ஐயா மூலியமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும். நான் அழுதேன். அதே போல் 2 நிமிஷத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தலையாக தலைவராக பிதாவாகிய தேவன் தந்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. சபைக்கு தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. இதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். அன்றைக்கு வனாந்தரத்திலே என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி ஆகார் ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் போடுகிறார். இஸ்ரவேலின் ஆறுதல் என்று சிமியோன் பிறந்த இயேசுவை தன்னுடைய கையிலே ஏந்தும் பொழுது சொல்லுகிறான், என் இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு இப்படியாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பல பெயர்களை கொடுக்கிறார்கள். இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். நிரப்புகிறது அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். உங்களுடைய காலி பாத்திரங்களையும் நிரப்புவார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலியாய் வைத்திருக்கிற இருதயத்தை அபிஷேகத்தினால நிரப்புவார். வீட்டில் இருக்கிற எல்லா காலி பாத்திரங்களை நிரப்புவார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பஞ்சங்கள் மாறும், பட்டினி மாறும். ஆண்டவர் நிரப்புகிற ஆண்டவர். எந்தெந்த ஸ்தானங்கள் உங்கள் வீட்டிலே காலியாயிருக்கிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டிலே காலியாயிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நிரப்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய நடுவிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பின அந்த தேவ மகிமை. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின பொழுது அந்த ஆலயத்தை நிரப்பின தேவ மகிமை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டையும் முதலாவது தேவ மகிமையினால நிரப்ப ஆண்டவர் ஆசைப்படுகிறார். தேவ மகிமை அங்கு வரும் பொழுது என்னாகும்? அங்கு இருக்கிற இருள் எல்லாம் விலகும். தேவ மகிமை ஒரு இடத்துல கடந்து வரும் பொழுது அந்த வீட்டிற்குள் இருக்கிற தற்கொலை ஆவிகள் எல்லாம் வெளியேறும். இந்த வீட்டில் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடிய தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறும். இன்றைக்கு நிறைய பேருடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் நைட்டு தூங்கும் பொழுது எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. என் கண்கள் மூடி இருக்கிறது, ஆனால் என்னுடைய மைண்ட், என்னுடைய மனசு, என்னுடைய மூளை வேலை செய்துக்கிட்டே இருக்குது. அதனால காலையில் எழும்பின உடனே
பித்து பிடித்தவர்களைப் போல இருக்கிறோம். ஏன்? எதனால உன்னுடைய வீட்டில் உனக்கு தூக்கம் வரவில்லை? உன்னுடைய தூக்கத்தை கெடுத்த காரியம் என்ன? உன் தூக்கத்தை கெடுத்த சம்பவம் என்ன? உன் தூக்கத்தை கெடுப்பதற்கு உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கிற இருள் என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து உன்னுடைய வீட்டில் இருக்கிற இருளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். உன்னுடைய வீட்டிற்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள், உங்கள் வீட்டிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள், செய்குவினை கட்டுகளின் ஆவிகள், இவற்றினுடைய அந்த தாக்கங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கூடாரங்களிலே தேவ மகிமை இறங்கி உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா விதமான தடைகளை உடைக்கிறது. அந்த தேவ மகிமை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அழிக்கிறது. அந்த தேவ மகிமை உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை வெளியேற்றுகிறது. டிப்ரெஷன் ஆவிகளை உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறது. பிள்ளைகளுக்குள் இருக்கிற இருளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். எந்த வீட்டில் இருந்துட்டு எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொன்னீங்களோ அந்த வீட்டிற்குள்ளே இன்றைக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது தேவ மகிமை உங்களை வரவேற்கும். தேவ மகிமை அங்கு இருக்கிறத நிமித்தம் இந்த வீட்டில் இனி நான் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய இருதயம் இனி மாறி பேசுகிறதை காண்பீர்கள். உங்களுடைய இருதயத்தில் எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாகணும்னு சொன்ன நீங்கள் இனி நான் வாழணும், சாதனைகளை படைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தருடைய தேவ மகிமை இப்பொழுது உங்கள் கூடாரங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. சிலர் யோசிக்கிறீங்க, என்னுடைய கூடாரத்தில் மட்டும் இல்லையா, என் பிள்ளைய வெளி பட்டணத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், வெளி தேசத்தில் என் பிள்ளை போயிருக்கிறான், என் வெளி தேசத்தில் என் பிள்ளை படிக்க போயிருக்கிறான், அங்கே அவனுக்கு சரியாக தூக்கம் வரலை, என் பிள்ளைக்கு அங்கே வாழ்க்கை சரியாக அமையலை, ரொம்ப வேதனையோட இருக்கிறா, கண்ணீரோட இருக்கிறா, டெய்லி நித்தமும் அவளுடைய ஃபோன் வரும் பொழுதெல்லாம் என் நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு தான் நான் ஃபோனை எடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் அழுகிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகள் எந்த பட்டணத்தில் குடியிருந்தாலும் சரி, அவர்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் சின்ன சின்ன ரூம் எடுத்து அவர்கள் தங்கி இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கிற இடத்திலே இப்பொழுது தேவ மகிமை இறங்கி வருகிறது. அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்திலே இறங்கின தேவ மகிமை உங்கள் பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு தேசங்களிலும் அவர்கள் இருக்கிற அறைகளிலே இறங்கி அந்த பிள்ளைகளை இனி வாழ வைப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பார். உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி கர்த்தர் செய்வார். தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நான் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடினது போல இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்ததன் நிமித்தம் சத்துருவானவன் உங்கள் வீட்டுக்குள்ளால உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம். பிசாசான உங்களை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி தாவீது ஜெபித்தானோ அதே போல நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷம் மறுபடியும் எனக்கு வேண்டும், என் வீட்டிலே வேண்டும், என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும், அழுகையின் கூக்குரல் என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும், நான் இழந்து போன அந்த உற்சாகத்தின் ஆவியை மறுபடியும் எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதை இழந்து வந்திருக்கிறீர்கள்? எதை கோட்டை விட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க? உன்னிடத்தில் நிரந்தரமாய் இருக்க வேண்டியது எது ஒன்று பறிக்கப்பட்டது, அதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்தி கூர்மை எல்லாவற்றாலும் ஆண்டவர் நிரப்புவார். ஒருவேளை உங்களுக்கு ஞானத்திலே குறைவாயிருந்தால் அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுங்கள். அன்றைக்கு பெசலேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் எந்த ஏரியாவில் காலியாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் ரொம்ப கம்மி. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே லட்சங்களில் ஒருவனாய் வந்த அந்த பெசலேலை ஒரு நாள் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். சொல்லுகிறார், உன்னை சகல விதமான வேலைகளையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே பெசலேலை நிரப்பினேன் என்று சொல்லி யாத்திராகமம் 31:5 சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உனக்கு எது காலியாக இருக்கு, எதை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றது கூட ஆண்டவருக்கு தெரிகிறது.
நான் நினைக்கிறேன் இந்த பெசலையில் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அற்பமாய் பார்த்திருப்பார்கள். இவனுக்கு ஞானம் இல்லை, இவனுக்கு அறிவு இல்லை, இவனுக்கு புத்தி கிடையாது, இவன் ஒரு சாதாரண சராசரியா ஒரு மக்கு மாதிரி இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் யோசித்திருப்பார்கள், பேசியிருப்பார்கள் என்று நான் கணிக்கிறேன். ஏன்னா அதனால தான் ஆண்டவர் அவனை கூப்பிடுறார். லட்சங்களில் ஒருவனாய் இருக்கிறான் அவனை மட்டும்தான் ஆண்டவர் கூப்பிட்டு மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கான ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன் என்று சொல்லுகிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட பெசலேயேல் இப்பொழுது ஒரே நேரத்தில் 5 துறைகளில் என்ஜினியராக மாறிட்டான். அவன் படிப்பு படிக்கலை, ஆனால் அவனுக்கு அந்த ஞானமும் அறிவும் யூகித்து செய்கிற கிருபையும் இல்லை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அப்போ இவனுக்கு இதை நிரப்பியாச்சுன்னா இவனுக்கு நல்ல பெயரும் புகழும் நல்ல எதிர்காலமும் கிடைக்கும் என்பதை அறிந்து ஆண்டவர் அதனால நிரப்பினார். இன்றைக்கு உனக்கு நல்ல பெயரையும் புகழையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க என்ன கொடுத்தா உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த காரியத்தினால இன்றைக்கு உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் பல லாகாக்களை கையாள வேண்டியது இருக்கிறது. இப்போ பொதுவாக அரசாங்கம்னு பார்த்தாச்சுன்னா நிதித்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார், சட்டத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், அதே போல் கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், மின்சாரத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், தொழில்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார். இப்போ பாருங்க, ஒரு அரசாங்கம் தனக்கு கீழ் இருக்கிற அந்த நாட்டை ஆளுகை செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லாகாவை கொடுக்கிறது. ஏன்னா அவர் அந்த குறிப்பிட்ட அந்த லாகாவை குறித்து அவர் நன்றாக ஆராய்ந்து அந்த ஜனங்களுக்கு அந்த லாகா சம்பந்தப்பட்டதில் எந்த ஒரு குறையும் இல்லாதபடி நடத்துவதற்காக ஒரு லாகாவை அவர்கள் நியமித்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒவ்வொரு நாளும் அநேக லாகாக்களை கையாள வேண்டியது இருக்கிறது. ஒரு இலாகா அல்ல. ஒரு அமைச்சருக்கு ஒரு இலாகா, இல்லாவிட்டால் 2 லாகாவை கொடுப்பார்கள். ஆனால் ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் நிறைய லாகாக்களை கையாள வேண்டியது இருக்கிறது. ஃபினான்ஷியல் என்கிற லாகாவை அவன் கையாள வேண்டியது இருக்கிறது. அதே போல் ஃபேமிலி அப்படின்னாச்சுன்னா உள்துறைன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளால் இருக்கிற குடும்பம் என்கிற அந்த துறையை இவன் கையாள வேண்டியது இருக்கிறது. பிள்ளைகள் என்கிற துறையை கையாள வேண்டியது இருக்கிறது. இப்படி நிறைய லாகாக்கள், குடும்பம், நிறைய காரியங்கள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ற மாதிரி இவன் பப்ளிக்லேயும் போக வேண்டியது இருக்குது, பப்ளிக்லேயும் அவன் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்படியாக ஒரு மனுஷன் நிறைய லாகாக்களை கையாளுகிறான். ஒன்றை கையாளும் போது ஒன்றை கோட்டை விட்டுருவான். சில வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா சில ஹஸ்பண்ட்ஸ் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட் அந்த லாகாவை சூப்பராக வச்சுருப்பார். அழகாக கொண்டு போவார். பிள்ளைகளுக்கு என்னென்ன அந்த டைமுக்கு வேணுமோ கேட்டு பார்த்து யோசித்து பிள்ளைங்க பிளான் பண்ணுறதுக்கு முன்னாலே அட்வான்ஸாக பிளான் பண்ணி அவன் இந்த வருஷத்தில் +2 முடிப்பான், அடுத்து அவனுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் இடம் பிடிக்கணும், எந்த கல்லூரியில் இடம், அவர் அட்வான்ஸாகவே அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய பிள்ளைக்காக இந்த காலேஜில்ன்றது மாதிரி மைண்டை செட் பண்ணிடுவார். பல மாதங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே பிளான் பண்ணிடுவார். அப்படின்னா பாருங்கள், பிள்ளைகள் என்கிற லாகாவை சரியாக கையாளுகிறார். அதே புருஷன், அதே ஞானம் நிறைந்த புருஷன் மனைவி என்கிற லாகாவை கோட்டை விட்டுருவார். அவ சாப்பிட்டாளா, வியாதின்னு சொன்னாலே ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்டாளா கண்டுக்கவே மாட்டார். பாருங்க, ஒரு லாகாவை சரியாய் கவனிக்கிறான், ஆனால் இன்னொரு லாகாவை கோட்டை விட்டுறான். சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேண்டியது எல்லாம் செய்வான். அப்படின்னாச்சுன்னா மனைவி பிள்ளை அவங்க என்ன வேணுமோ எல்லாத்தையும் சூப்பராக செய்திருவார். ஆனால் பப்ளிக்கில் போயாச்சுன்னாச்சுன்னா எச்சி கையால் கூட காக்கா விரட்ட மாட்டான். பப்ளிக்கில் யாருக்கும் அவனால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. ஆனால் வீட்டுக்கு விழுந்து செய்வான். பாருங்க, அப்போ இந்த வீடு என்கிற லாகாவை சரியாக கவனிக்கிறவன் அந்த பப்ளிக்கில் போய் அங்கே அவனால் எதையும் செய்ய முடியல, செய்ய மாட்டேன்றான். அதனால் அந்த ஏரியாவை கோட்டை விட்டுறான். ஆனால் நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னா பப்ளிக் லாகாவை சூப்பராக பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, இவர் ஊரில் எல்லாருக்கும் செய்கிறாரு, ஆனால் வீட்டுக்கு செய்யலை. ஊரில் எல்லாரிடத்துலையும் அவருக்கு நல்ல பேர், ஆனால் வீட்டுக்குள்ளே நல்ல பேர் இல்லை. ஏன் தெரியுமா? பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிறாரு, ஆனால் இந்த உள்துறை என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டு டிபார்ட்மெண்ட் அதை கோட்டை விட்டுறாரு. சில மனைவிமார்கள் சொல்கிறத கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் பேசாமல் அங்கே நீங்கள் பப்ளிக்கோடய சேர்ந்து அங்கேயே கிடந்துருங்க, வீட்டுக்கே வராதிங்க. எதுக்கு வர்றீங்க? தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வர்றீங்க, இது என்ன லாட்ஜான்னு கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க தெரியுமா? உள்துறையை கோட்டை விட்டுட்டாங்க, வீட்டை கோட்டை விட்டுட்டாங்க.
பப்ளிக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க, யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடுவாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஓட மாட்டாங்க, மனைவிக்காக ஓட மாட்டாங்க. அப்போ பாருங்க, இப்படி நான் ஒரு மனுஷன் கையாள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஃபைனான்ஸை சரியாக கையாள தெரியாது. எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவுக்கு நம்ம பட்ஜெட் போடலாம். ஏன் அரசாங்கம் பட்ஜெட் போடுகிறது? வருஷத்துக்கு ஒரு முறை பட்ஜெட் என்று சொல்லி எதுக்கு போடுறாங்கன்னா, நிதி நிலைமையை ஆராய்ஞ்சு ஓகே இவ்வளவு தான் நமக்கு வருமானம் இருக்குது அரசாங்கத்துக்கு, இதுக்குள்ளால எந்தெந்த லாகாக்கு எவ்வளவு ஒதுக்கலாம், அதுக்கு பட்ஜெட் போடுறாங்க. ஒரு நல்ல குடும்ப தலைவர் தான் வாங்குகிற அந்த வருமானத்துக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணான்னா அவனுக்கு கடனே வராது. ஓகே இவ்வளவு தான் நமக்கு வருமானம், இந்த வருமானத்தில் ஃபீஸுக்கு இவ்வளவு ஒதுக்கலாம், வாடகைக்கு இவ்வளவு ஒதுக்கலாம், நமக்கு சாப்பிடணும், நம்ம பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இதுக்கு இவ்வளோ ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக கையாளணும். அதை கையாண்டானா தான் அவன் கடன் இல்லாமல் வாழ முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நிறைய லாகாக்களை ஒரே நேரத்தில் ஒரே மனுஷன் கையாள வேண்டியது இருக்கிறது. அப்போ இதை கையாளணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவ ஞானம் அவசியம். பெஸ்லேயேலுக்கு யூகித்து செய்கிற ஞானத்தை கொடுத்தாராம். இன்னைக்கு அந்த யூகித்து செய்கிற ஞானம் நிறைய பேருக்கு இல்லாததுனால எடுத்தன் கவுத்தன்னு காரியங்களை செய்து நிறைய பேர் நஷ்டம் அடைந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். என் சொத்தெல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னுடைய பொருட்கள் எல்லாம் நகையெல்லாம் ஏலம் போயிடுச்சு, எல்லாம் இழந்து நிற்கிறேன், இந்த கடன்னால என் குடும்பமே தெருவுக்கு வந்துருச்சுன்னு அழுத பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் யூகித்து செய்கிற ஞானம் அவனிடத்தில் இல்லை. ஒரு குடும்ப தலைவனாகிலும் சரி, தலைவியாகிலும் சரி, பட்ஜெட் போட்டு காரியங்களை செய்ய நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் குடும்பத்திலே கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தவங்களை பார்த்து ஒரு நாள் சூடு வச்சிடாதீங்க. அந்த அண்ணன் கார் வாங்கிட்டார், நான் கார் வாங்கணும், அவருக்கு வருமானம் இருக்கு வாங்கினாரு, நீ கடனில் எல்லாம் வாங்குற. அந்த அண்ணன் தோப்பு வாங்கிட்டாரு, ரப்பர் எஸ்டேட் வாங்கிட்டாரு, நான் எஸ்டேட் வாங்கணும், அவர் சர்ப்ளஸில் வாங்கினாரு, நீ கடன் வாங்கிலாம் வாங்குற. அப்போ எல்லாத்தையும் கடன் வாங்கினா உனக்கு ரிட்டர்ன்ஸ் எதுக்கு வரும்? அதை வச்சு நீ எப்படி அதை அடைப்ப? அப்போ பாருங்க, இந்த கடனை அடைப்பதற்காக கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவான், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவான், திருப்பி இவனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்குவான். முதல்ல ஒருத்தனை கண்டு ஒழிச்சு நடப்பான், அப்புறம் 5 பேரை கண்டு ஒழிச்சு நடப்பான், அதுக்கப்புறம் ஊரை கண்டே ஒழிச்சு நடப்பான். ஏன்னா ஊரில் அவன் வாங்காத ஆளே கிடையாது. அப்போ ஊரெல்லாம் இவனை கண்டு பயப்படுவாங்க, ஐயோ இவன் கிட்ட வந்துட்டானாலே காசு கேட்பாரு, ஒளிஞ்சி போகிறார்கள். ஏன் இந்த நிலைமை? திட்டமிடுதல் இல்லை, யூகித்து செய்கிற கிருபை இல்லை. ஒருவேளை பெஸ்லேயேலுக்கு அன்றைக்கு அது இல்லாமல் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே தான் பெஸ்லேயில ஒரு நாள் கூப்பிட்டாருங்க, வாடா கொஞ்சம் முன்னாடி வாடினார். எல்லா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால் அவனை முன்னால் அழைச்சி அவனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சகல விதமான வேலைகளையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் மருளுகிற ஆவியினாலே அவனை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் முதல்ல இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களால உங்களை நிரப்ப ஆசைப்படுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ ரொம்ப நல்ல ஆண்டவர், நீ பெரிய ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். நீர் சொன்னது போல ஞானமும் அறிவும் புத்தியும் அளவில்லாமல் என் பிள்ளைகள் மேலே நீர் இறங்க பண்ணி அவற்றை வைத்திருக்கிற ஆவியானவரால் என் பிள்ளைகளை நீர் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரேன். என் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பலனையும் சரீர பலனையும் ஃபினான்சியல் பலனையும் நீர் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறகு எல்லாவற்றையும் யூகித்து திட்டம் போட்டு செய்கிற கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும். தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு அமர்ந்து கணவன் மனைவியாக இருந்து திட்டம் போட்டு காரியங்களை செய்யட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் அமர்ந்து திட்டம் போட்டு ஒவ்வொரு ஃபினான்ஷியல் காரியங்களையும் திட்டம் போட்டு ஜெபித்து செய்யட்டும். யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே என் பிள்ளைகளை நீர் நிரப்பி நீர் அழகு பார்ப்பீராக. அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் சோதனைகளும் முடிவுக்கு வரட்டும். களங்கள் தானியத்தினால நிரம்பும் என்று சொன்னீரே.
ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய களங்கள் காலியாக கிடக்குது, வருமானம் இல்லை, வியாபாரத்தில் வருமானம் இல்லை, வேலை செய்ய போனால் சம்பளம் கிடைக்கல, எத்தனையோ மாதமாக சம்பளம் பாக்கி வச்சிருக்கிறாங்க, நான் படிக்கணும்னு போகிறேன், என்னால் படிக்க முடியலை, வேதனையோடு பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. அதற்கு காரணமாக இருக்கிற அவர்களோடு இருந்து அவர்களோடு ஒட்டி கொண்டு இருந்த எல்லா முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி வாபஸ் வாங்கி எடுத்து, ஆண்டவரே, அவர்களுக்கு இனி கம்பீரமான அறுவடையை கொடுத்து என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், செல்வங்கள் நிரம்பி வழியட்டும், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியட்டும், பொக்கிஷ சாலை நிரம்பி வழியட்டும். நகையெல்லாம் அடமானத்தில் போயிடுச்சு, நகைப்பட்டியெல்லாம் காலியாக இருக்குது, நிரம்பி வழியட்டும் சுவாமி. நான் கழுத்தில் தாலி செயின் கூட ஆண்டவரே நான் கவரிங் போட்டிருக்கிறேன், நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற செல்வங்களையும் நீர் என் பிள்ளைகளுக்கு தாரும், பொன்னையும் பொருளையும் கையிலே வைத்திருக்கிறவர் நீர், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் கனம் பண்ணுவீராக. இன்றைக்கு பிறகு தரித்திரங்கள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாக அவர்களை நீர் மாற்றும்படி நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக். பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.